பாண்டியன் ஸ்டார் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் என் மச்சான் பழனிக்கே சொத்தில் பங்கு தர முடியாதுன்னு நீ திமிராக சொல்லியிருப்ப அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவனை யாரோ நம்ம மாதிரி பேசிகிட்டு இருக்க, இவனும் இந்த வீட்டில் ஒரு ஆள் தானே அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. பேருக்கு தான் இவன் என் கூட பிறந்த பொறுப்பு. அதுக்கப்புறம் இந்த ஓடுகாலி பின்னாடியே போனவன் தானே உன் கடையில் மாடு மாதிரி ஒரு நாளைக்கு உழைச்சிருப்பான். நீ சொல்கிற எல்லாத்துக்கும் தலையை மட்டும்தான் ஆட்டிக்கிட்டு இருப்பான். திரும்பி ஏதானா அவன் ஒரு வார்த்தை உன்னை பேசியிருப்பானா, உன் பிள்ளைங்களுக்கு மட்டும் சொத்து பத்து பணம் பேங்க்ல அக்கௌண்ட்டுன்னு சொல்லி எத்தனை ஓப்பன் பண்ணியிருப்பேன். ஆனால் இவனுக்கு மட்டும் எதுவுமே நீ செய்ய கிடையாது. ஒரு பொண்ணை பார்த்த கல்யாணம் கூட உன்னால் பண்ணி வைக்க முடியல. ஏதோ கூட பிறந்த பாவத்துக்காக இவனுக்கு ஒரு கல்யாணத்தையும் பண்ணி மளிகை கடையும் நாங்கள் வச்சு கொடுத்தோம். இதுக்கு மேலே இவனுக்கு நாங்கள் என்னத்தை பண்ணணும்னு நினைக்கிற? எல்லாம் இருக்கிற காலத்தில் உனக்கு எல்லாத்தையும் இவன் உழைச்சி கட்டிகிட்டு இருந்தான். ஆனால் இப்போ சொத்தில் இவனுக்கு பங்கு வேணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாய்யா, அவனுக்கு சொத்தில் பங்கு வேணும் தான். அப்படின்னா நீ எழுதி கொடுக்க வேண்டியதானே. எங்கள் வீட்டு சொத்தெல்லாம் இவனுக்கெல்லாம் ஒரு பைசா கூட கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சக்திவேல் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதானே, அதுக்கப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நீ முதல்ல இங்கே எதுக்காக வந்த? உன் முந்தானியை பிடிச்சிட்டு தானே இவன் அப்போ வந்தான். அப்போ இருந்து இந்த கல்யாணம் வரைக்கும் ஏதோ 6 மாதமாக தான் இவன் இந்த வீட்டோட இருக்கான். இந்த வீட்டில் எவ்வளவோ வந்திருக்க பிரச்சனையாக இருக்கட்டும், நல்லதாக இருக்கட்டும், கேட்டதாக இருக்கட்டும், ஆனால் இவன் ஒன்றுத்துலையாச்சு இவனுடைய பங்குன்னு ஒன்று இருக்கா? எதுலேயுமே கிடையாது. நல்லா வருது, முக்கு முட்டை சாப்பிட்றது, அப்புறமா கிளம்பி போகிறது, இதே தானே இவன் வேலையாக வச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பழனி இருந்துட்டு, வேண்டான்னு நீ எனக்கு இந்த சொத்தில் கூட ஒரு பைசா கூட தர வேணாம், ஆனால் என்ன வேறு யாரோன்ற மாதிரி பேசுகிறல்ல, அதுதானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாண்டா, நீ வேறு யாரோ தான், நீ இந்த வீட்டெல்லாம் பையனோடலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போது நிறுத்தியா, ஏதோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு ரொம்பவே வேகமாக வீட்டுக்குள்ளே வராங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு நேராக அங்கேருந்து போகிறாங்க. நான் சேர்த்து இத்தனை வருஷத்தில் கஷ்டப்பட்டு வாங்கின என்னோட கடை, என்னுடைய வீடு, நான் வாங்கின வயல்கள், அதுக்கடுத்ததாக நகை, பணம், பேங்க்கில் இருக்கிற அக்கௌண்ட்டுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஏழா தான் நான் பிரித்து வச்சுருக்கேன். ஒன்று என் பிள்ளைங்க 5 பேருக்கும், இன்னொன்று என் பொண்டாட்டி கோமதிக்கும், அதுக்கடுத்தது இன்னொன்று என்னோட மூத்த மகன் பழனிக்கும் ஏழாக தான் நான் பங்கு போட்டிருக்கேன். எனக்கு எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இதோ நீ இப்போ சொத்துக்காக அடிச்சுக்கிறிய, அந்த மாதிரி என் பிள்ளைங்க அவ்வளோ கீழெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் இருந்தாலையும் ஒரு சேஃப்டிக்காக தான் இது எல்லாத்தையும் நான் எழுதி வச்சுருக்கேன். அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் ஏன் எப்போவுமே என்னோட மூத்த மகன்னா அது பழனி தான் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டியன் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இதுக்கு என் பிள்ளைங்க என்றைக்கும் தடைப்பட மாட்டாங்க. வேணும்னா இப்போ கேட்குறியா, பழனிக்கு இந்த சொத்தில் பங்கு கொடுக்கறதுல உங்கள் யாருக்காவது ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைங்க கிட்ட கேட்கவும், மாமாவுக்கு பங்கு கொடுக்கறதுல எனக்கு ஒரு துளி கூட பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் ஒரு பக்கமும் கதிர் ஒரு பக்கமும் மாமாவுக்கு கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பண்ண சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு சக்திவேல் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கோமதி இருந்துட்டு ஏதோ என் புருஷனை பற்றி வாய்க்கு வந்தபடி பேசினல்ல, ஆனால் இப்போ என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து கேட்கவும், அடைச்சி போது நேரத்து, இது வெறும் பேப்பரு, இதில் எப்போனாலும் உயிரை மாறி மாறி கூட எழுதான், ஏன் தேவையில்லைன்னா கிழிச்சு கூட போட்டுடலாம். நீங்கள் பழனிக்கு சொத்து கொடுக்க போகிறீங்களா? ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. யோ, நீ என்னனாலையும் பேசிக்கோயா, அதை பற்றி ஒரு துளி கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் என் சொத்தில் நான் சொன்ன மாதிரி பழனிக்கு பங்கு கொடுத்தே தீர்வையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக அந்த வீட்டு சொத்தில் பழனிக்கு உரிமை இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ ஒன்றும் ஆளே கிடையாது. எப்பாடு பட்டாவது நான் அந்த சொத்தில் பழனிக்கும் சரி பாதி நான் எழுதி கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்துவேல்
இருந்துட்டு இந்த பிரச்சனையை இப்படியே விடுங்க, இன்னும் சுத்தலை, நான் முழுசாக இறங்கலை, யாருக்கு என்ன ஒப்பீனியன் தான் கேட்டேனே தவிர இன்னும் பிரிச்செல்லாம் யாருக்கும் எழுதியெல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பழனி இருந்துட்டு, மச்சான் நான் உங்களை என்னமோ நினச்சேன், ரொம்ப நன்றி மச்சான், எனக்கு நீங்கள் எனக்காக வந்து பேசினது ரொம்ப பெரிய விஷயம், இப்போ சொத்தில் பங்கு தரேன்றது அதை விட பெரிய விஷயம், அதனால் என்னை யாரோ மாதிரி பேசிட்டாங்கல்ல, அதுதான் மச்சான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் எனக்காக நீங்கள் எல்லாரும் இருக்கீங்கன்னு காட்டிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு போதும். டேய் மாப்பிள்ளைங்களா, உங்களுக்கும் தானே, நீங்கள்லாம் வீட்டுக்கு போங்கடா, ஒரே நிமிஷத்தில் நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி இருந்துட்டு வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வராங்க. அம்மாச்சி இருந்துட்டு, டே பழனி நெல்லுடா, எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மரியாதை இல்லாத இடத்துல இனிமேல் நான் இருக்கிறதா இல்லை தான், நான் அங்கேயே போகிறேன், அங்கே இருந்தால் மட்டும்தான் நான் நிம்மதியாக இருப்பேன் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இந்த ஆத்தா கூட இப்போ தான் ஏன் நீ கூட இருக்குன்னு நான் சந்தோஷமாக இருந்தேன், அதுக்குள்ளே யார் கண்டுபட்டுச்சோ தெரியல, இப்போ என் பிள்ளை மறுபடியும் என்னை விட்டுட்டு போகிறேனே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆத்தா நான் எங்கேயும் போகல ஆத்தா, அதோ எதிர்த்த வீட்டில் தான் இருக்கேன், அடிக்கடிக்கு உன்னை வந்து நான் பார்த்துட்டு போகிறேன் ஆத்தா, ஆனால் மரியாதை இல்லாத இடத்துல இதுக்கு மேலே இந்த இந்த வீட்டில் நான் இருந்தேன்னா புள்ளிக்கு செத்துறவாத்தா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. சுகுனி இருந்துட்டு அவங்க வந்து உங்ககிட்ட பேசினது ரொம்ப நல்ல விஷயந்தான், உங்களுக்கு சொத்தில் பங்கு தரேன்னு சொன்னதும் அதுவும் எனக்கு பிடிச்ச விஷயந்தான், ஆனால் அங்கே போன எந்த வசதியும் இருக்காது, வசதி வேண்டாம், மன நிம்மதி இருக்குல்ல அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சுகுனியை கூட்டிகிட்டு நேராக அந்த வீட்டுக்கு தான் போகிறாங்க. இந்த சைடு எல்லாருமே பாண்டியன் கிட்ட இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா தப்பா, அதுக்கு பின்னாடி சொத்துக்காக யாரும் சண்டை போட்டுக்க கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.